அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் தரணி. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்க்ளோஷர் அப்படின்னு என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஃபோர்க்ளோஷரோட ஃபஸ்ட்டு டைப் ஜுடிஷியல் ஃபோர்க்ளோஷர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம் ஜுடிஷியல்னால் என்னன்ட்டு, அதை ஜஸ்ட் ஒரு ரீகேப் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஜுடிஷியல் ஃபோர்க்ளோஷர் அப்படிங்கிறது கோர்ட் இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து ஜுடிஷியல் ஃபோர்க்ளோஷர். ஏன் கோர்ட் இன்வால்வ் ஆகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ட்ரஸ்டி அப்படின்னு ஒரு இன்டர்மீடியட் பர்சன் இருக்க மாட்டாங்க. ஒன்லி மார்க்கேஜர் அண்ட் மார்க்கேஜி, அதாவது பாரோவரும் லெண்டர் மட்டும் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை ஃபோர்க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம பாரோவர் லோன் அமௌண்ட்டை ப்ராப்பராக பே பண்ணலை அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை ஃபோர்க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பெனிஃபிஷரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி அந்த கோர்ட்டில் இருக்க ஒரு ஷெரீஃப் அப்படிங்கிற ஒரு பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை ஃபோர்க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீடிங்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஜுடிஷியல் ஃபோர்க்ளோஷர் அப்படிங்கிறது. இதில் ட்ரஸ்டி இன்வால்வே ஆக மாட்டார், அதனால் இது வந்து கோர்ட்டு டைரெக்டாக டேக் ஓவர் பண்ணும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ளோரிடா, இலினாய்ஸ், ஓக்லஹோமா, நியூ ஜெர்சி, இது மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஜுடிஷியல் ஃபோர்க்ளோஷரில் வரும். ஸோ இந்த ஜுடிஷியல் ஃபோர்க்ளோஷர் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான பார்ட் அப்படிங்கிறது என்னென்னா டாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ட் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, என்னைக்கு டேட் ஹையர்ஸ் இருக்குது, அல்லது எந்தெந்த பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு டாப் டு பாட்டம் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த டாக்கெட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டில் இருக்கும். ஸோ இந்த டாக்கெட் டாக்குமெண்ட்டை பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் டாக்கெட் டாக்குமெண்ட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேஸ் நம்பர் இருக்கும், அதே மாதிரி வந்து எந்த பர்சன் இருக்காங்க, யார் யார் வந்து பிளைன்டிஃப், டிஃபெண்டன்ட் யார் யார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளைன்டிஃப் அப்படிங்கிற ஒரு கேஸ் போடக்கூடிய பர்சன், டிஃபெண்டன்ட் அப்படிங்கிறவங்க அவங்களெல்லாம் அது அஃபெக்ட் ஆகக்கூடிய பர்சன்ஸை தான் வந்து டிஃபெண்டன்ட்னு சொல்லுவாங்க. இது ஃபர்தராக நம்ம ஜுடிஷியல் எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது க்ளீனாக நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் ஃபோர்க்ளோஷரில் அந்த டாக்கெட் அப்படிங்கிறது எந்த சைட்டில் போய் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, https://legaldockets.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா ஜுடிஷியல் ஸ்டேட்ஸோட லிங்க்ஸுமே இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம கோர்ட்டோட ப்ரொசீடிங் ஸ்டெப்ஸை நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ ஃபோர்க்ளோஷர் அப்படிங்கும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயே நம்மளுக்கு வந்து லிஸ்பெண்டன்ஸு, கம்ப்ளைண்ட் காப்பி, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் சர்டிஃபிகேட் ஆஃப் சேல் வரலுமே இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, எப்போ வந்து பாரோவருக்குன்னு ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க, அதாவது வந்து பாரோவர் ஒரு 30 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கான லோன் அமௌண்ட் பே பண்ணலை அப்படின்னா அப்புறம் ஒரு 45 டேஸ், 60 டேஸ், 90 டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் அவர் பே பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து லோன் பே பண்ணாமல் இருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை ஃபோர்க்ளோஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்மளுக்கு கேஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்பெண்டன்ஸ் அப்படின்னு இனிஷியலாக ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இந்த பர்டிகுலர் மார்க்கேஜுக்கு இவ்வளோ அமௌண்ட் இன்னும் பே பண்ண வேண்டியது இருக்குது, இது வந்து பர்டிகுலர் பர்சன் வந்து பே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்பெண்டன்ஸ் டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க, ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் அந்த நோட்டீஸ் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பாரோவர் லோன் பே பண்ணலை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சர்டிஃபிகேட் அந்த பர்டிகுலர் கோர்ட் ஹையர் டேட் செட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து டேட் செட் ஃபார் சேல் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை எந்த டைமில் எங்கே எப்போ சேல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் காப்பி தான் இது சொல்கிறது. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து மறுபடியும் அந்த நோட்டீஸ் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கும் அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து நியூஸ் பேப்பர் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அது போஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்குரிய டைம் பீரியடில் அவர் வரல, அந்த கொடுத்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலம் நடக்கும். அந்த ஏலத்தில் யார் வந்து ஹையஸ்ட் பிட்டர், அமௌண்ட் யார் வந்து ஹையஸ்ட்டாக பிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்க்ளோஷரில் நடக்கும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க, அதாவது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து சர்டிஃபைட் பண்ணுறது, இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்காக சேல் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத டாக்குமெண்ட். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 45 டேஸ்லேயும் அந்த பர்டிகுலர் பர்சன் லோன் அமௌண்ட்டை பே பண்ணலை அல்லது டோட்டல் அமௌண்ட்டை பே பண்ணாமல் இருக்காங்கன்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ரைஸ் பண்ணிடுவாங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி இனிமேல் அவங்களுக்கு தான் போக போகுது அப்படின்னு சொல்லி கோர்ட்டே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பியை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஷெரீஃப் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை யார் ஹையஸ்ட் பிட் பண்ணாங்களோ அவங்களுக்காக சேல் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ஷெரீஃப் அண்ட் கடைசியாக வந்து ஷெரீஃப் டீட், மார்ஷல் டீட், அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் டைட்டில். ஸ்பெஷலி சர்டிஃபிகேட் ஆஃப் டைட்டில் அப்படிங்கிறது ஃப்ளோரிடா ஸ்டேட்டுக்காக வரும். இதுதான் அதுக்குரிய ப்ராசஸ். ஒன்ஸ் அகேன் நம்ம அந்த ப்ராசஸை பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரோவர் டிஃபால்ட் அண்ட் ஃபைல்
கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பர்சன் லோன் கிரேஸ் பீரியடு தாண்டியும் கட்டலை அப்படின்னா ஃபைலை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட் டிஃபால்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஃபைலை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லிஸ்பன்ஸ் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் மார்க்கேஜோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து நம்மளுடைய பேங்க் வந்து கோர்ட்டு மூலம் ஒரு காப்பீஸ் வந்து அந்த பர்டிகுலர் பாரோவருக்காக சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட் வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணும். இந்த பர்டிகுலர் டேட், பிளேஸ் அண்ட் டைமில் உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபோர்க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரோவருக்கும் நியூஸ் பேப்பர்லேயும் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் அந்த டேட் வந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஏலம் விட போகிறாங்க. அந்த ஏலம் விடுறதுல யார் ஹையஸ்டான அமௌண்ட் கூறுறாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கன்வே ஆகும். அதுக்கும் வந்து ஒரு கிரேஸ் பீரியட் சர்டிஃபிகேட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பர்டிகுலர் பர்சன் இவ்வளோ அமௌண்ட் வந்து பிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு கிரேஸ் பீரியட் நம்ம ஓனருக்கு கொடுப்பாங்க. அதுலேயும் அவர் பே பண்ணலை அப்படின்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆகும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே முடிஞ்சது, அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபோர்க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் அந்த ஷெரீஃப் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை யார் ஹையஸ்ட் பிட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஜுடிஷியல் ஃபோர்க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஜுடிஷியல் ஃபோர்க்ளோஷர் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பாரோவர் வந்து அமௌண்ட்டை பே பண்ணிட்டா, அதாவது வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அவர் எப்போ பே பண்ணிட்டாலுமே இந்த கேன்சலேஷன் நடக்கும். இந்த கேன்சலேஷன் வந்து டாக்கெட்டில் எப்படி போஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஆஃப் வாலண்டரி டிஸ்மிசல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா அந்த ஃபோர்க்ளோஷர் ப்ரொசீடிங்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு டிஃபால்ட் அமௌண்ட்டை பே பண்ணதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் வந்து ரைஸ் ஆகும். இது ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஃபோர்க்ளோஸ் ஆக போகிறதுல மறுபடியும் நம்ம பாரோவர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த கேன்சலேஷன் ஆகிறதுக்கான ஸ்டெப். ஸோ இதுதான் வந்து ஜுடிஷியல் ஃபோர்க்ளோஷர் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. ஸோ கமெண்ட்டில் என்னால் முடிஞ்ச அளவு கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா புதுசாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய டவுட்ஸை மட்டும் கிளியர் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சரில் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மறக்காமல் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அல்லது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.